இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. ஏன்னா தினந்தோறும் இயேசு இல்லாமல் அநேகர் மரித்து கல்லறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இயேசு இல்லாமல் மரித்தால் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாங்க. அப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்முடைய பங்கை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, பிலிப்ப மாதிரி சில நேரத்துல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆவியின் ஏவுதலினால நீ இந்த குறிப்பிட்ட நபரை நீ போய் சந்தி, அவங்களுக்கு என் வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இது ஒரு அனுபவம். ரெண்டாவது, இயேசு சமாரியா பெண்ணை சந்திச்ச அந்த இடத்த பாருங்க. அவர் சமாரியா வழியா நடந்து வந்து அந்த மதியான நேரத்துல கிணத்தடியில அமர்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த சகோதரி வராங்க. வழக்கமா யூதர்கள் சமாரியாவுக்கு செல்வது இல்லை. ஆனா இப்போ ஆண்டவர் பாருங்க, பர்டிகுலரா அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து அந்த சகோதரியை சந்திச்சு சுவிசேஷம் சொல்லி அவள் ரட்சிக்கப்பட்டு கிராமமே ரட்சிக்கப்பட்டு. இதை மாதிரி சில நேரத்துல நாம் தேவனால் நடத்தப்படுவோம். சிலர் நம்மை சந்திப்பதற்கு ஏற்றாற் போல கர்த்தர் சில இடங்களுக்கு சில நேரத்துல கர்த்தர் கொண்டு போவார். அப்போ அதன் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல சிதறி சென்றவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்னை ஏவி நான் எங்க போய் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி என்னை நடத்துறாரோ அங்கதான் நான் போய் சுவிசேஷம் சொல்லுவேன், அப்பதான் சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. அல்லது என்னிடத்தில் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இயேசுவை பத்தி அவருடைய அன்பை பத்தி சொல்லும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, இந்த ரெண்டும் நடக்கும். அதே நேரத்துல தினமும் நாம செய்ய வேண்டியது புறப்பட்டு போகணும். வீட்டை விட்டு இறங்கணும். பக்கத்து வீட்டை பாருங்க, ஏத்த வீட்டை பாருங்க, தெருவை பாருங்க, எதிர் தெருவை பாருங்க, அருகில் உள்ள கிராமத்தை பாருங்க. நீங்க சுவிசேஷம் சொல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களோ அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துக்கு கடந்து போங்க. ஏன்னா தினந்தோறும் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு நரகத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இயேசு இல்லாத கல்லறைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் இதை நம்ம கருத்தில் கொண்டு தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சி செய்வோம். நமக்கு தெரிந்த இந்த இயேசு குறித்த காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். நமக்கு அவர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது என்கிற சாட்சியை அவர்களுக்கு நம்ம எடுத்துரைப்போம். எப்படியாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உதவியாயிருப்போம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். தேவனே, சுவிசேஷத்தை அறிவிக்கும் கிருபைகளை எங்களுக்கு தார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். தேவ ராஜ்யத்துல பயனுள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.